வெல்கம் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா கேமராமேனை கூட்டிட்டு நைட் வந்திருக்கோம்னு நினைப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம மீன் தூங்குமா தூங்காதா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த உண்மை வந்து உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, நம்ம சஞ்சய் தம்பிக்கும் தெரியாது. நைட்டு மீன் தூங்குமா தூங்காதா. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. 12 மணிக்கு நம்ம மீன் என்ன பண்ணுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம தம்பி சஞ்சய் கேமராமேனும் வந்திருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், நம்ம கேமராமேனும் லைட்டை மாட்டிட்டு ரெடி ஆகிட்டான். ஸோ நம்ம கூட நைட் ரூபியும் இருக்கான் இன்னைக்கு நமக்கு பாதுகாப்புக்காக. நம்ம பூனை கூட்டி இங்கே போய் பாம்பு பிடிக்க போய் உட்காந்துருக்கான். என்ன இருந்தான் இந்த செடிக்குள்ளே தான் கைஸ் இங்கே இருக்கான் அவன். இல்லை அண்ணா மரம் ஏறிட்டு இருக்கான். நைட்டு 12 மணிக்கு தான் மரம் ஏறிவியாடா. இங்கே இருக்கான் பார்த்தீங்களா கைஸ், முருங்கை மரத்தில் ஏறி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெட்டையில் இருக்க டப்பு தான் கைஸ் பார்க்க போகிறோம். இவன் இப்பெல்லாம் ஓட மாட்டானே. இப்ப பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் பீஸ் பகலோட நைட்ல நல்லா ஆக்டிவா இருக்காங்க. அடுத்தது கப்பீஸ் தான் பார்க்க போறோம். இது நம்ம எலக்ட்ரிக் ப்ளூ கப்பி. அவங்க ஸ்விம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்க தூங்கல. என்ன நினைக்க செஞ்சு இவங்களும் நல்லா ஆக்டிவா இருக்கனால இவங்களும் மான்ஸ்டர் பீஸ் கேட்டகரின்னு நினைக்கிறேன். ரெட் ரோஸ் ஃப்ளவர் டாசல். இவங்க கொஞ்சம் உறங்குறாங்க, தூங்கக்கூடிய டைம். அடுத்தது நம்ம ரெட்டர் கோய். இவங்களும் சுத்திட்டு தான் இருக்காங்க செஞ்சு. ஒருவேளை நம்மகிட்ட இருக்க எல்லாமே மான்ஸ்டர் பீஸா இருக்குமோ? அப்ப வேற இல்ல. அப்புறம் கோல்டோட குட்டிகள். இதை பத்தி நீ என்ன நினைக்க? கன்ஃபார்ம் நம்மகிட்ட இருக்க எல்லாமே மான்ஸ்டர் பீஸ் தான். இங்க பாரு தூங்குது கைஸ். கப்பீஸ் தூங்குத பாருங்க கைஸ், எவ்வளவு அழகா இருக்குன்னு. செவத்துல போய் முட்டி நிக்க ரெண்டும். ஃபீமேல் லைட் அடிச்சதும் மூவ் ஆகுது. மேல பாருங்க இன்னும் அசையவே இல்லவே. எல்லாம் தூங்கணும்னு பார்த்தா ஒரே ஒரு பேர் மட்டும் தூங்கிட்டு இருக்கு. மீதி 3 பேரும் எந்திரிச்சு சுத்திட்டு இருக்காங்க. நம்ம போலார் பேரட். என்ன ஆளையே காணல வெளியில, குட்டி மட்டும் சுத்திட்டு இருக்கு கைஸ். அங்க ஒருத்தன் இருக்கான், அங்க 3 பேர் இருக்காங்க. அதுல தூங்கத பேர் எவ்வளவு அழகா இருக்குன்னு. பெருசு என்ன செய்யுதுன்னு பாப்போமா? உள்ள ஒருத்தனை இங்க மேல் இருக்கு. நல்லா தூங்கிட்டு இருந்தா எழுப்பி விட்டுட்டேன் கைஸ். அடுத்தது ரெட்டர் கோய் அடல்ட். இவன் கண்ணியா டெலஸ்கோப் மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஆமா, பபுள் ஐ. கைஸ், இது டிசீஸா இல்ல இந்த மீனை இப்படிதான் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து சுத்திட்டு இருக்கு. இவங்கெல்லாம் தூங்க மாட்டானுங்களா? இங்க ஒரு ஃபீமேல் தூங்குது பாரு கேப்புக்குள்ள. பத்தியா? தூங்குறான் கைஸ், தூங்குறாங்க கைஸ். இவன் யாரு காலுக்குள்ள சுத்திட்டு கிடக்கான்? டேய் போடா. ஒண்ணு இருக்கு சஞ்சய், இங்க உள்ளதெல்லாம் எவ்வளவு அழகா தூங்குது பாரு கைஸ். எலக்ட்ரிக் ப்ளூ எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. அதுக்கு மேல சிலந்தி வேற வந்து கூடு வேற கட்டி வாழ்ந்துட்டு இருக்கான் போல. அடுத்தது டார்க் நைட்னு பேர வச்சுட்டு உறங்கிட்டு இருக்கான். மேல காணல, ஃபீமேல் மட்டும் தான் இருக்கு. சேர்ந்து தான் இருக்காங்க கைஸ், சேர்ந்து வந்து உறங்கிட்டு இருக்காங்க. ஓவியா பாருங்க கைஸ், உறங்கிட்டா. ஸோ கைஸ், அடுத்தது நம்ம மெயின் ஸ்பாட். ரொம்ப பயங்கரமா இருக்கு பாருங்க. லைட் இல்லைன்னா ஸ்பாட்டை பாருங்க கைஸ். இப்போ ஃபிளாஷ் இருக்குனால அப்படி தெரியுது, ஃபிளாஷ் இல்லைன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். இங்க என்ன தூக்கமே கிடையாது போலயே. ஃபுல் லைட்டான ஒரு மேல் மட்டும் தூங்கிட்டு இருக்கு. இங்க ஒரு மேல் மட்டும் தூங்குது கைஸ். மீதி எல்லாம் வந்து சுத்திட்டு கிடக்கான். இங்க 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 பாரு கப்பீஸ் எப்படி உறங்குதுன்னு. ஒரு அசைவுல பாரு செஞ்சு எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? ஃபீமேல பாருங்க. நிறைய வீட்டு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். விரட்டி டயர்டா இருக்கு. மாலா எப்படி இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு அசைவு இல்லாம அவ்வளவு அழகா உறங்குது கைஸ். அடுத்தது ஃபுல் ஒயிட்டோட குட்டிகள். ஒருத்தனை மேலேயே காணல செஞ்சு, உள்ள ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது. அடுத்தது இங்க ஒரு பேர் இருக்கு. இங்க என்ன பச்சையா இருக்குல்ல, அண்ணா இருக்கான்.
கைஸ் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது, பாசி ஃபுல்லாக இது அப்சர்வ் ஆகிருக்கு கிளாஸில். ஸோ அதனால தான் ஒன்றுமே தெரியல. அது ஆனால் ஃபுல் ஆக்டிவாக தான் இருக்குது. ஆக்டிவாக தான் இருக்கு. ஜெட் பிளாக் உறங்குது கைஸ். ஒருத்தனையும் மேலே காணல, எல்லாம் கீழே இருக்கு. நம்ம டிராகன் ஆலயங்கள் நல்லா இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க 2 பேர் ஜோடியா. பத்தியா? ஆமாம், பகலான்னா பிடிச்சி சண்டை போடு, நைட்டானா கிட்டு விட்டு வருது. என்ன தெரியல, 2 பேரும் சேர்ந்தே தான் கைஸ் இருக்காங்க. இங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த டேங்க் செட் பண்ணது பார்க்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்க, எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் அவங்க 2 பேரும் பாருங்க கைஸ், எவ்வளோ அழகாக ஜோடியாக தூங்கிட்டு இருக்காங்கன்னு. சஞ்சய், அடுத்து நம்ம மான்ஸ்டர் பாண்டு தான். இங்கே என்னெல்லாம் சம்பவம் இருக்குன்னு பார்ப்போம். அங்கே பாரு கார் சுற்றிட்டு இருக்கு. உடம்புல ஏதாவது அடிபட்டுருக்கு. பைப்புக்குள்ள ஒருத்தனும் இல்லை போலயே. நம்ம காரை பாருங்க கைஸ், அவன் சுத்திட்டு தான் இருக்கான். இன்னும் ரிவல்ஸ்ல வருது. கண்ணு தெரியாம சுத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவன் படுத்துட்டான். இங்கேயே விட்டான் ஐயா. ஸ்லேப்பி மீன் எப்படி தூங்குது பாருங்க கைஸ். இந்த கேப் ஓடி போய் பார்ப்போம். என்ன இருக்கு செஞ்சு. நத்த தூங்கலை, அது முடிச்சிருந்தா அதுக்கு வேலையை அது கரெக்டாக பார்த்துட்டு இருக்கு. பிளக்கோ இருக்க இடம் கூட தெரியாமல் ஏறி உட்காந்துருக்கு. ஸ்னைக் கடை பாருங்க கைஸ், இருக்கும். இவங்க 2 பேர் இங்கே இருக்காங்க, அதுக்கு காவல் நம்ம அழிக்கிட்டு இருக்காரா. எங்கே போனானே அண்ணா சுற்றிட்டு இருக்கான். சுற்றி கொண்டு இருக்கிறார். அடுத்தது பீட்டா தான் கைஸ் பார்க்க போகிறோம். அவனை சும்மாவே வரங்குவானு கைஸ். அந்த ஃபீமேல் பாருங்க எவ்வளோ அழகாக ஏறி உட்காந்துருக்கு. என்ன இருக்கு கைஸ், நம்ம ப்ரீட் பண்ண சாமுராயோட குட்டி எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்க. இப்போ தான் கலர்லாம் வருது. என்ன பேர வச்சுட்டு ஒருத்தன் இருக்கான். ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு கைஸ். உள்ளே போய் உட்காந்துருக்கு, தெரியுது உங்களுக்கு. வால் மட்டும் தெரியுது. இங்கே ஒன்றையும் காணல, இங்கே வால் மட்டும் தான் தெரியுது. இங்கே வால் மட்டும் தெரியுது கைஸ். சரி, இதான் உங்களுக்கு தூங்கிட்டு இருக்காங்க. பீட்டாஸ் எல்லாமே தூங்கிட்டு தான் கைஸ் இருக்கு. ஹைட் அண்ட் ஸ்பாட் இல்லாதது எல்லாமே வெளியில இருக்கு, மீதி எல்லாமே தூங்கிட்டு தான் கைஸ் இருக்கு. அதுக்கு ஹைட் அண்ட் ஸ்பாட்டு இலைக்குள்ள எல்லாம் போய் தூங்கிட்டு இருக்கு பீட்டாஸ். மான்ஸ்டர் பார்த்தீங்களா, நைட்டு தான் நம்ம அழிகிறது சுத்தவே செய்யும், இல்லைன்னா அவனெல்லாம் அடக்கமே இருக்காது. ஸோ அடுத்தது நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் கைஸ். பிளாட்டினம் ரெட் எவ்வளோ அழகாக சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க கைஸ். தூக்கம் வராது போல குட்டி இன்ஜான்ஸ் எல்லாம் நைட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாம் ஹைடன் ஸ்பாட்ல இருந்து உறங்கிட்டு இருக்கு கைஸ், ஒன்றுமே வெளியில இல்லை. இங்கே தூங்குது பாரு சஞ்சய் கைஸ். அங்கே பாருங்க, ஒரு கோல்டு மட்டும் எவ்வளோ அழகாக மேலே இருந்து தூங்கிட்டு இருக்குன்னு தெரியும் கைஸ். எல்லாமே அந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டுருக்கனால அதுக்குள்ளே போய் இருக்கு. நான் கொஞ்சம் இருக்கு. அடுத்தது பிளாட்டினம் கோய் கைஸ். இங்கே பாருங்க, ஒரு அசைவு இல்லாமல் எவ்வளோ அழகாக தூங்குதாங்கன்னு. பரவாயில்ல, நல்லா தூங்குறாங்க. நிறைய வீட்டில் நிறைய வேலைகள் கஷ்டங்கள் டியூ இஎம்ஐ இல்லாமல் இருக்க மட்டும் தான் நிம்மதியாக இருக்கு. ஸோ அடுத்தது நம்ம ஜெட் பிளாக் கைஸ். 2 தூங்கிட்டு எல்லாம் கீழே இருக்கு, 1 2 மட்டும் ஸ்விங் பண்ணிட்டு இருக்கு. இங்கே எல்லாமே சுற்றிட்டு தான் இருக்கான் கைஸ். பார்த்தீங்களா, இங்கே எல்லாமே சுற்றிட்டு தான் கைஸ் இருக்கான் கைஸ். முக்கியமானது ஸ்னேக்கட். அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு கலராக இருக்கு தண்ணி. எல்லாருமே நைட்டு தான் கைஸ் ஆக்டிவாக இருப்பாங்க. ரூபி எப்படி நிற்கிது பாருங்க. நம்ம கிளாஸ் பள்ளி தூங்கிட்டு இருக்கோம். கைஸ் நான் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. ஒருத்தன் அந்த ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். இந்த வாட்டோட கைஸ் டைவ் அடிக்கான். ஏதோ டைவ் எல்லாம் அடிக்கி கைஸ் நைட்டு. மாத்திரை கூட நேரம் வந்துட்டு நினைக்கிறேன். டைவ் எல்லாம் அடிக்கி. ஒரு மட்டும் டைவ் அடிக்காது, இவங்க மீனா டைவ் அடிக்கும். ஃபுல் கோல் பாதி தூங்குது பாதி தூங்காம சுத்திட்டு இருக்கு கைஸ். டீ குடிக்க நேரம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். டீ குடிக்கணும். ரூபியும் தூங்கலை.
பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம மீன் டைவெல்லாம் அடிங்க நைட் இருந்து. நம்ம ரெட்டையில பார்த்தீங்களா எப்பவுமே தூங்கிட்டு இருக்கக்கூடியவன் இன்னைக்கு நைட்டு போய் பார்த்தா கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கான். மான்ஸ்டர் எல்லாமே மோஸ்ட்லி ஆக்டிவாக தான் இருக்கும். ஏன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாமே நைட் ஹண்ட் பண்ணி சாப்பிட்றதுனால அது எல்லாமே நைட் மோஸ்ட்லி ஆக்டிவாக தான் இருக்கு. கப்பீஸ் 1-2 கப்பீஸ் வந்து ஆக்டிவாக இருக்கு, பாதி வந்து உறங்கிட்டு இருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலது டைவெல்லாம் அடிக்கி. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சஞ்சய்? சூப்பரா இருந்து பாட்டு அனுப்பி போட்டு அது யாரு புதுசா இருக்கான்? யாரு கைஸ் அங்க பாருங்க, புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், ஜாயின் பண்ணிருக்கான். நரி கைஸ், நரியெல்லாம் வந்திருக்கு கைஸ். நீங்க அந்த குள்ள நிறைய பாத்தீங்களா? யாரா இது முரட்டாளா இருக்கான்? கைஸ் வீட்டுக்கு பின்ன நரியெல்லாம் வருது கைஸ் நைட்டு, பாத்தீங்களா? கைஸ் இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சிறப்பான சம்பவத்தோடு சந்திக்கலாம். பாய் கைஸ்.